வணக்கம் நண்பர்களே, இது நங்கூரம். நான் முருகேசன். இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். நேபாளம் ஒலி சர்மா ஒரு பெரிய கலவரம் நம்ம இலங்கையில் தான் முதல்ல ஆரம்பிச்சிச்சு. ராஜபக்சேவை வச்சு செஞ்சிட்டாங்க நம்ம ஆளுங்க. அது ஒன்று. அதே இப்போ நேபாளத்தில் நடந்துருக்குது. அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம காணொலியில் நம்ம ஃபர்ஸ்ட் லைன் அவருடைய காணொலியில் நம்ம பார்க்குறோம். ஃப்ரான்ஸ்லேயும் அந்த மாதிரி ஒரு கலவரம் நடந்திருக்குது. அதாவது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா பேராசை தான். அப்படி தான் காரணம் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஒரு பதவியில் உட்கார வச்சோம் அப்படின்னா அந்த பதவிக்கு உள்ளான கடமைகள் ஒன்று இருக்குது. சட்ட ரீதியான கடமைகள் ஒன்று இருக்குது. தார்மீக ரீதியான கடமைகளும் இருக்குது. சட்ட ரீதியான கடமைகளும் இருக்குது. மனசாட்சிப்படி மனிதாபிமானப்படி தார்மீக கடமைகளும் இருக்குது. இப்போ நேபாளத்தில் என்ன சொல்கிறாங்க, சமூக வலைதளங்களை முடக்கி விட்டனர். ஏன் சமூக வலைதளங்களை முடக்கிற அப்படின்னு அந்த மக்களுக்கு கோவம், அந்த இளைஞர்களுக்கு கோவம். அதான் மேட்ரு. இப்போ சமூக வலைதளங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நான் இருக்கிறேன். நான் ஒரு 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 ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு சாதாரண ஒரு எளிய மனிதன். ஆனால் நான் பேசுகிறது யூடியூப்பில் பேசுகிறேன். இதை ஒரு 50 பேராவது பார்க்குறாங்கன்னு வைங்களேன். என்னோடய காணொலியை யாராவது ஒரு 50 பேராவது பார்ப்பாங்க. அப்படி தானே சார்? பார்க்குறாங்க. சரி, இந்த 50 பேர் பார்க்குறாங்கல்ல. ஆனால் அந்த 50 பேர்த்துக்கும் என்னுடைய முகம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நான் பெரிய அளவில் பிரபலமாக முடியாது. ஆனாலும் எனக்கு தெரிந்த கருத்துக்களை, எனக்கு தெரிஞ்ச மனசில் எனக்கு நல்லதுன்னு பட்ட கருத்துக்களை ஒரு ஒரு இந்த காணொலி வாயில் ஒரு 10 பேருக்கு நான் பரப்புறேன், பார்க்குறாங்க. அதனால் அவ்வளோதான். இப்போ இது என்னால் அதிகபட்சமாக செய்ய முடிஞ்சது இதுதான். நான் ஒரு பத்திரிகையில் போய் பேச முடியாது. எந்த பத்திரிகையும் பேட்டி எடுத்து போடாது. எந்த டிவிக்காரங்களும் என்னை பேட்டி எடுத்து போட மாட்டாங்க. அப்போது என்னால் முடிஞ்சது நான் ஒரு 10 பேர்த்துக்கு 20 பேர்த்துக்கு பரப்புவேன். அவ்வளவுதான் நம்மளால் செய்ய முடிஞ்சது. அவ்வளோதான். இப்போ யூடியூப்பை தடைப்பட்டு நான் என்ன பண்ணுவேன், பாதிக்கப்படுவேன். இப்போ இன்றைக்கி காலையிலேருந்து மொபைலில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. அதனால் வீடியோவை அப்லோடு பண்ணி போட முடியல. காலையிலேருந்து மண்டையை உடச்சி வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்த்துக்கிட்டு மண்டையை உடச்சி இப்போ வீடியோ போடும்போது தான் நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷனே வருது. அப்பா, நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செய்கிறோண்டா அப்படின்னு. காசு வருதா, பணம் வருதாங்கிறது அது அப்புறம். அதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு வராது. அதெல்லாம் இப்போ பல லட்சம் வியூஸ் வந்ததுக்கப்புறம் தான் வரும். இப்போ வராது. ஆனால் ஒரு மன திருப்தி, நமக்கு மனசில் பட்டதை நம்ம பேசுகிறோம். நம்ம காணொலியை 28 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஆனால் டெய்லி நம்ம சொல்கிறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலாதரவை கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் 28 பேர் தான் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம போடுறோம். ஏன் போடுறோம் அப்படின்னா, நம்ம மனசில் உள்ளதை, நம்ம மனதின் குரல் அப்படிங்கிற மாதிரி மனசில் உள்ளதை நம்ம ஒடுக்கப்பட்ட, நான் ஒரு ஒடுக்கப்பட்டவன் அப்படிங்கிறதுனால ஒடுக்கப்பட்ட சமூகத்தினிடையே அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருந்து நான் ஒரு காணொலியை போடுறேன். இது ஒரு ஆத்ம திருப்தி. என்னால் முடிந்த இந்த தமிழ் மண்ணிற்காக நான் எதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்சது இதுதான், இதை நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ டியூ காலி பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவேன், நான் கோவம் வரும். இது நடத்துகிறவன் அமெரிக்காக்காரனாக இருந்தாலும், இது நடத்துகிறவன் அமெரிக்காக்காரனாகவே இருக்கட்டும், இருந்தாலும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறது இல்லை. அதனால் அதை நம்ம கொண்டாடுறோம். ஆனால் இப்போ நீ தடை பண்ணிட்டீங்கன்னா என்ன கோவம் வரும். நம்ம இதில் காசு பணம் சம்பாதிக்கல, அதனால் நமக்கு கோவம் வரல. அதே சமயத்தில் காசு பணம் நிறைய சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க, பொழுதுபோக்காகவும் இருக்காங்க. மொபைலையே பார்த்து பழக்கப்பட்டவனும் இருக்கிறான். மொபைல் இல்லாமல் இன்றைக்கி பல பேர் இன்றைக்கி மென்டல் ஆகிடும். ரோட்டில் மென்டலாகி தான் தெரிவாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை, கடுமையான சூழ்நிலை போயிட்டாங்க மக்கள். ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் போன காதில் வச்சுட்டு பேசிகிட்டே இருக்காங்க. 24 மணி நேரம் பேசிகிற மயமாக இருக்காங்க. குளிப்பாங்களா, சாப்பிடுவாங்களா, அந்நேரத்துக்கு கூட ஃபோன் பேசுவாங்களான்னு கூட தெரியாது. ஆனால் ஃபோன் பேசிகிட்டே இருக்காங்க. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நீ சமூக வலைதளங்களை தடை பண்ணினா, அப்போ என்னுடைய சுதந்திரத்தை தலையிடுறதாக இளைஞர்கள் நினைக்கிறாங்க, இளம்பெண்கள் நினைக்கிறாங்க. மக்கள் மொத்தத்துக்கும் இன்றைக்கி 70 வயசு தாத்தாவிலேருந்து 3 வயசு குழந்தை வரைக்கும் அத்தனை பேரும் சமூக வலைதளங்களை பார்க்குறாங்க. இப்போ எதுக்கு முடக்கிறீங்க, உங்களை பற்றியான? இப்போ அதுவும் இல்லாமல் அது ஒன்று. 2வது ஊழல், வேலை இல்லா திண்டாட்டம். உலகம் பூரா இன்றைக்கி பரவி கிடக்கிறது வேலை இல்லா திண்டாட்டம் தாங்க. எந்த ஊர்லேயுமே, எல்லா ஊர்லேயும் வேலை இல்லா திண்டாட்டம் இருக்குது. அது இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, நம்ம நேபாளத்தை பற்றி பேசுவோம். வேலையில்லா திண்டாட்டம் ரொம்ப இருக்குங்கிறாங்க அந்த ஊரில். பண மதிப்பிழப்பு, பணத்தினுடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறாங்க.
சரியான பொருளாதாரத்தை வச்சு அந்த நாடு வந்து முன்னேற்ற பாதையில் போகலை அப்படிங்கிறாங்க. ஒரே ஒரு இந்து நாடாக இருந்ததை இப்போ ஜனநாயக நாடாக மாற்றிட்டாங்க. செக்குலர் எம்மதமும் சம்மதம் அந்த மாதிரியான மாற்றிட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் சமூக வலைதளங்களை முடக்குறீங்க அப்படின்னா அதனுடைய விளைவு இன்னைக்கு இளைஞர்களுடைய போராட்டமாக மாறி போயிடுச்சு. இந்த போராட்டத்துக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்குது, ஜப்பான் இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்குது, என்னென்னமோ சொல்கிறவங்க சொல்லட்டும். உண்மை நிலவரம் என்ன? அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி கம்யூனிஸ்டுக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அந்த சர்மா ஒலின்னு நினைக்கிறேன், ஒலி சர்மாவா ஏதோ ஒரு பேர். அவர் வந்து அந்த நாட்டினுடைய தலைமை பீடத்தில் இருந்திருக்காரு. அவரை எல்லாத்தையும் ஒழிச்சிருக்காங்க. ஒருத்தரை எரிச்சு கொண்டிருக்காங்க. நாடாளுமன்றம் எரிஞ்சிருக்கு, பாராளுமன்றம் எரிஞ்சிருக்குது. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள், விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்து அந்த நாடு இன்றைக்கி ஒரு பெரிய போராட்டத்தினுடைய பிடியில் சிக்கி கொண்டு தவிக்கிறது. போராடுபவர்கள் ஒரு பக்கம், போராட்டத்தினால் பாதிக்கப்படுபவர்கள் ஒரு பக்கமாக அந்த நாடு அல்லோகலப்பட்டு போய் நிற்கிது. இதற்கெல்லாம் யாரு காரணம்? ஆட்சியாளர்கள். நமக்கு தெரிஞ்சது நம்ம என்ன சொல்கிறோம், இந்த உலகத்தில் இப்போ நேபாளத்தில் ஒரு 10 கோடி பேர் இருப்பாங்களா, அந்த 10 கோடி பேர்த்துக்கும் ஒலி சர்மா ஒலி அப்படிங்கிறவர் ஒரே ஒருத்தர் தான் அந்த நாட்டினுடைய அதிபர் அப்படி வச்சுக்குவோம். ஒரே ஒருத்தர் தான் அந்த நாட்டினுடைய பிரதமர் அப்படி வச்சுக்குவோம். அப்போ அந்த 10 கோடி பேர் மக்கள் தொகையை வச்சுக்கணும். நான் சொல்கிறதெல்லாம் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். அந்த 10 கோடி பேர்த்தில் ஒரே ஒரு பிரதமர் தான் அந்த பிரதமர்னே வச்சுக்குவோமே ஒரு சாம்பிளுக்கு. அந்த 10 கோடி பேர்த்துக்கு ஒரே ஒரு பிரதமர். அப்போ அவர் தான் ஒலி சர்மா. இது வந்து வரலாற்றில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பின்னாடி. இப்போ ஒரு நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு வரலாறு அப்படிங்கிறது வந்து நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். மகாத்மா காந்தியும் இருப்பார். மகாத்மா காந்தி சுட்டு கொண்ட பரதேசி நாய் இருக்கான் பாரு, கோட்ஸே, அவனுடைய பேரும் இருக்கும். அவனுடைய பேரெல்லாம் கருப்பு பக்கங்களாக இருக்கும். மகாத்மாவினுடைய பெயர்கள், மகாத்மாவினுடைய பக்கங்கள் அனைத்தும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு பொன்னு எழுத்துக்களால் வேயப்பட்டிருக்கும் வரலாற்றில். நம்ம ஊரில் ஒருத்தன் இருந்தார் பார்த்தீங்களா, வீரபாண்டிய கட்டபொம்மன். அவரை ஒருத்தன் காட்டி கொடுத்தான் பார்த்தீங்களா, கூட்டி கொடுக்குற பைய எட்டப்பண்ண, அவனுடைய பேரும் நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பேருக்கு நிகராக வருது. ஆனால் அவனை எப்படி அந்த வரலாறு பார்க்குது, இவரை எப்படி வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த வரலாறு பார்க்குது அப்படிங்கிறது தான் மேட்ரு. அப்போது ஒரு நாட்டினுடைய அதிபராக இருக்கிறவன், பிரதம மந்திரியாக இருக்கிறவன், முக்கிய மந்திரியாக இருக்கிறவர், உயர் போஸ்ட்டில் இருக்கிறவர், வேறு யாராவது அந்த போஸ்ட்டுக்கு அவ்வளோ ஈஸியாக வர முடியுமா? அப்போது அந்தளுடைய பதவி நமக்கு கிடைச்ச பாக்கியம், நமக்கு கிடைச்ச வரம். அந்த வரத்தை நம்ம எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா, மக்களுக்கு சேவை செய்வதன் மூலம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இது மக்களுக்கு சேவை செய்வதற்கு நமக்கு ஒரு பிடிமானம் கிடைச்சிருக்குது. நமக்கு ஒரு வரலாறு நமக்கு ஒரு திருப்பத்தை கொடுத்துருக்குது. நம்ம பேரை வரலாற்றில் கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட சேவை செய்யணுமே ஒழிய, இவங்க ஆடம்பரமாக வாழ்ந்துக்கிட்டு, இவங்க சொத்து சுகத்தை தேர்ந்துக்கிட்டு, இவங்க பிள்ளைங்கள பாரியில் படிக்க வச்சுட்டு, அவங்க அங்கேருந்து நான் இவ்வளோ ரூபாய்க்கு டிஷர்ட் போட்டேன், நான் இப்படியெல்லாம் ஷூ போடுறேன், நான் இப்படியெல்லாம் ட்ரெஸ்ஸு போடுறேன், நான் இப்படியெல்லாம் தொப்பி போடுறேன், நான் போட்டுக்கிற சட்டை 10 லட்ச ரூபா, நான் வச்சுருக்கிற காரு 5 கோடி ரூபா இப்படின்னு ஆடம்பரங்களை வெளியே காட்டிக்கிட்டு ஆடம்பரம் வாழ்ந்து தொலைஞ்சிட்டு போ. அதையும் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அதெல்லாம் போட்டு வெளியே எடுத்து போடுற. அப்போது வேலையில்லா திண்டாட்டம், பசி கொடுமை, பஞ்சம் இப்படி இருக்கிற காலத்தில் நீ வேலையில்லா திண்டாட்டம் பெருகி போச்சுன்னா, வேலை இருந்தால் தானங்க ஒருத்தன் நிம்மதியாக வாழ முடியும். அவனுக்கு அந்த ஊதியம் வந்தால் தானே அவன் குடும்பத்தை அவன் நடத்த முடியும். வேலையில்லா திண்டாட்டம் பெருகி போயிருக்கிற காலத்தில் நீ அவன் சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கும்போது நீ வந்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த அப்படின்னா, சோத்துக்கு வழி இல்லாதாமல் இருக்கும்போது நீ சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த அப்படின்னா, சோத்துக்கு வழி இல்லாதவனுக்கு கோவம் வருமா வராதா? ஏன்னா இவனோட வரி பணத்தை தானே வாங்கி நீ சொகுசாக இருக்கிற. எந்த மத்திய அரசுக்கோ ஒன்றிய அரசுக்கோ எந்த விதமான நேபாளத்தினுடைய மன்னருக்கோ பணம் எங்கேருந்து போகுது? கீழ் மட்டத்திலேருந்து தான் பணம் போகுது. ஏழைகள் தான் அதிகப்படியான வரியை கட்டுகிறார்கள். அதாவது 3 அடுக்காக பிரிக்கப்பட்டால் மேலடுக்கு, நடுத்தரவர்க்கு, 3வது அடுக்குனாக்க உழைக்கும் மக்கள், பாட்டாளி மக்கள், அவர்கள் தான் வரியை நிறைய செலுத்துகிறார்கள் அரசுக்கு. அவன் வாங்குகிற சட்டையிலேருந்து, அவன் வாங்குகிற குண்டூசிலேருந்து, அவன் வாங்குகிற ஒரு கட்டு பீடியிலேருந்து, அவன் வாங்குகிற ஒரு சிகரெட்லேருந்து, அவன் வாங்குகிற சோப்புலேருந்து, வாங்குகிற 100 மில்லி எண்ணெயிலிருந்து அனைத்துக்கும் வரி கட்டுகிறான். அவனால் தான் அரசாங்கம் வாழ்கிறது.
அப்போது காலம் பூரா சாவர வரைக்கும் பொழைச்சி இப்போ பிறந்ததுலேருந்து சாவர வரைக்கும் வரி கட்டியே சாவறான்னு, அவனுடைய வரியை சம்பாரித்து அவனுடைய வரி பணத்தை எடுத்து நீங்கள் சொகுசாக வாழ்கிறீங்களே, அப்போ வரி கட்டினவனுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒரு தொழில் அமைச்சு கொடுக்கணும், ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், ஏதாவது ஒரு லோனு தரணும், ஒரு தொழிலை வந்து செட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செய்கிறீங்களா? அது செய்ய மாட்டீங்க. ஆனால் வரியை மட்டும் வாங்கி சொகுசாக வாழ்ந்துக்கிறீங்க. சொகுசாக நீங்கள் வெளிநாடுக்கு போகிறதுக்கும் வர்றதுக்கும் ஏரோப்ளேனில் போகிறீங்க, ஏரோப்ளேனில் இறங்குறீங்க, ஏரோப்ளேனில் போகிறீங்க, ஹெலிகாப்டரில் இறங்குறீங்க, ராக்கெட்டில் போகிறீங்க, விமானத்தில் போயிங் விமானத்தில் போகிறீங்க, ஜெட்டில் போகிறீங்க. ஆனால் ஏழையாகவே இருக்கிறான். சோத்துக்கு வழி இல்லாமல் வக்கத்து போய் நிற்கிறான். படித்தவன் படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல் ரோட்டில் திரியிறான். அப்போ உனக்கு கோவம் வருமா வராதா? இந்த இடத்துல போய் சமூக வலைதளம் முடக்குறீங்க. பின்னாடி அமெரிக்கா இருக்குதுங்க. நம்ம உமாபதி அண்ணனே சொல்கிறாரு, பின்னாடி அமெரிக்கா இருக்குது, அமெரிக்காவோட பாலிடிக்ஸ் பண்ணுது, கம்யூனிசத்தை ஒழிக்கணும் அப்படின்னு ப்ராக்டிக்ஸ் இல்லை. அவர் கம்யூனிஸ்ட் நாடு, கம்யூனிஸ்ட்காரர் தான் பேர். ஆனால் உண்மையிலே அவர் வந்து பார்ப்பனர். இருக்கக்கூடிய பார்ப்பனர் ஒரு கம்யூனிஸ்டுக்காரராக இருக்கக்கூடிய ஒரு பார்ப்பனர் கம்யூனிஸ்ட் கொள்கைகளை ஏந்தி முன்னெடுத்து கொண்டு போவார் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு 10% தான் வாய்ப்பு இருக்குது. 90% வாய்ப்பு இல்லை. அந்த 10% யாராவது ஒரு சிலராக இருக்கலாம். ஏன்னா இவருடைய அந்த கம்யூனிஸ்ட் கொள்கைக்கும் இந்த பார்ப்பனர்களுக்குமான அந்த இடைவெளி ரொம்ப அதிகம். இவர்கள் ஆதிக்க மனப்பான்மை மிக்கவர்கள். இவர்கள் வந்து பொது உடைமைக்கு எதிரானவர்கள். அவருடைய சித்தாந்தமே அப்படி தான். ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர் சித்தாந்தமே அப்படி தான். அவங்க எப்படி கம்யூனிச கொள்கைகளை ஏற்றுக்கிட்டு கம்யூனிசத்தோடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்தி கம்யூனிச கொள்கைகளை வந்து பொது உடைமையை எப்படி நிறுவுவார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்படி பலதரப்பட்ட கேள்வி இருக்கும் பொழுது இந்த போராட்டம் வெடிச்சிருக்குது. இந்த போராட்டம் அந்த நாட்டுக்கு மட்டும் இல்லை, இது எல்லா ஜனநாயக நாடுகளுக்கும் எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்னல். நம்ம ஊர்லேயே அப்படி தான் நடக்குதுன்னு வச்சுங்களேன். நம்ம வரியெல்லாம் வாங்கி ஜிஎஸ்டிங்கிற பேரில் திங்கிறாங்க. அது வேறு தனி காணொலி. ஆனால் இந்த நாட்டுக்கும் அது ஒரு எச்சரிக்கை. இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் வரி வாங்குங்க. வரி வாங்காமல் எந்த அரசாங்கமும் செயல்படாது. அதுக்கு ஒரு அளவு இருக்குது. அதுக்கு ஒரு அளவு இருக்குது. அது ஆரம்பத்திலேயே மக்கள் மேலே அக்கறை கொண்டு அந்த வரியை இவ்வளவு தான், இதுக்கு மேலே போடக்கூடாதுப்பா, மக்கள் நல்லா இருந்துட்டு சந்தோஷமாக இருக்கட்டும், அவன் சந்தோஷமாக இருக்க தானே வாழ்கிறான், சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தானே பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மேலே கரிசனத்தோடும் ஒரு அரசு மக்களை அணுகணும். அதை விட்டு மக்கள் கெட்டு போனாலும் பரவாயில்ல, வேலையில்லா திண்டாட்டம் வந்தாலும் பரவாயில்ல, பசி வந்தாலும் பரவாயில்ல, பட்டினி வந்தாலும் பரவாயில்ல. நம்ம இந்தியாவில் ஒரு நாளைக்கு 35 கோடி பேர் நைட்டு சோறு இல்லாமல் தூங்குறாங்களாம். நைட்டு சோறு இல்லாமல் தூங்கக்கூடிய இந்தியர்களின் எண்ணிக்கை 35 கோடி பேர். அப்போது பணம் போகிற, ஆனால் அந்த 35 கோடி பேரும் எவ்வளோ வரி கட்டியிருப்பாங்க, எவ்வளோ பணம் கட்டியிருப்பாங்க, பிறந்ததுலேருந்து சாகுற வரைக்கும் எவ்வளோ வரி கட்டுவாங்க அரசாங்கத்துக்கு. அப்போது ஆனால் அவனுக்கு ஒரு அரசாங்கம் ஒரு வேலையை தர முடியலை, ஒரு உத்தியோகத்தை தர முடியலை, ஒரு தொழிலை தர முடியலை, ஒரு வருமானத்தை கொடுப்பதற்கு முடியல, அவனுடைய பஞ்சத்தை தீர்ப்பதற்கு எந்த வழியும் இல்லை, அவர் பசியை போக்குவதற்கு எந்த வழியும் இல்லை. 35 கோடி பேர் நைட்டில் சோறு திங்காமல் தூங்குறாங்க இந்தியாவில். அப்போ அந்த கோபம் என்ன பண்ணும், அடக்கி வைக்கப்பட்டது. ஒரு நாள் ஆர்டிஷியன் ஊற்று அந்த மாதிரி ஆர்டிஷியன் ஊற்று மாதிரி பிச்சுக்கிட்டு மேலே பிச்சுக்கிட்டு அடிக்கும்போது அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த தாக்கத்தினால் வரக்கூடிய பாதிப்பு மிக அதிகமாக இருக்கும். இதனால் அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். மக்கள் புரட்சி அதனுடைய சக்தி அபாரமானது, அபரிமிதமானது. நீ எந்த இராணுவத்தை கொண்டு வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒருத்தனை சுடலாம், 2 பேர்த்து சுடலாம், 1000 பேர்த்து சுடலாம், 5000 பேர்த்து சுடலாம், 10,000 பேர்த்து சுடலாம், 1 கோடி பேரை சுடலாமா? சுட முடியுமா? இதெல்லாம் மற்ற ஜனநாயகங்கிற பேரில் மக்களை சுரண்டுறவங்களுக்கு, மக்களை வந்து ஏழையாக வச்சிருக்கிறவனுக்கு, மக்களை ஏழையாக வச்சுட்டு இவங்க பணக்காரனா சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு விமானத்தில் ஏறி ஊராக சுற்றுறவங்களுக்கு இவர்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறது. இலங்கையும் சரி, நேபாளமும் சரி, பிரான்ஸும் சரி. அதனால் மக்களுடைய கரிசனத்துடன் நடத்துங்க. மக்களுடைய வாழ்வு நமக்கு மக்களை நன்றபடியாக வாழ வைக்க தான் நம்ம அந்த பதவிக்கு வந்தோம் அப்படிங்கிறத நம்ம உணருங்க முதல்ல. நன்றி, வணக்கம்.